அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அங்காரகன் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயம் சொந்த வீடு அமையும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாகவே வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நேற்று இரவே நம்மளுடைய சேனலில் 10 துவரம்பருப்பை வச்சு அற்புதமான சிம்பிளான, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அதையெல்லாம் தீர்ப்பதற்குண்டான ஒரு சூழல் அமையும். ₹1 கடன் கூட மிச்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இவை தாண்டி இன்று காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கல்லுப்பில் ஒரு பொருள் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க. அப்படி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். செல்வ செழிப்பு தாராளமாக ஏற்படும் போது நம்ம வாங்கின கடனையும் அடைச்சிடலாம், மேலும் நமக்கு கடன் வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படாது. அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நிறைய பணம் சேர்வதற்குண்டான ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் சொல்ல போகிறேன். இது செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது நிச்சயம் நீங்கும், கை நிறைய பணமும் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கடன் பிரச்சனைக்காக இத்தனை பரிகாரங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதெல்லாம் சொல்கிறது என்னுடைய கடமை. ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் செஞ்ச உடனேவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ஒரு சிலருக்கு அது ஒத்து போகாது. அதுக்காக பரிகாரங்கள் பொய் அப்படின்ட்டுலாம் ஆகாது. உங்களுக்கு உங்களுடைய விதிப்படி அந்த பரிகாரம் செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு வேறு ஒன்று கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, செஞ்சால் ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் அதை ஒன்றைய கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறது. அதனால் என்னடா இவங்க தொடர்ந்து 2-3 சொல்கிறாங்க, எதை பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டுலாம் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு எது செட் ஆகுதுங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சொல்கிறது என்னோட கடமை, சரிங்களா? அதனால் இப்போ இன்னொரு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய மெத்தட் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் பைசா செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. மேலும் உங்களுடைய கணவருடைய பெயரில் தான் கடன் இருக்குது, ஆனால் அவர் இது மாதிரி பரிகாரமெல்லாம் செய்ய மாட்டார், நான் அவருக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நான் வீடியோ சொல்லும்போது அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போது அந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதை நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும். எத்தனை மணிக்கு தூங்குனீங்கனாலும் சரி, தூங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் தேவைப்படுது. ஏன்னா கோடுகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்குனுடைய பலன்கள் மாறி போகும். சில ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும், சில சிஜில் சிம்பிள் ஆகட்டும், எல்லாத்தையுமே பியூரான அன்ரூல்டு ஷீட்டில் பயன்படுத்தும் போது தான் அதுக்கான கரெக்டான ரிசல்ட் நமக்கு சேரும். அதனால தான் உங்களை எப்போவுமே அன்ரூல்டு ஷீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வாங்கி வைக்கல அப்படின்னா கூட இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு 4-5 ஒயிட் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அன்ரூல்டு ஒரு சின்னதாக நோட்டு வாங்கி வச்சுக்கிறதுக்கு கூட நல்லது தான். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. கட்டாயம் சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, நிச்சயம் சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும். ஏன்னா ரெட் கலருங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறம். அதே சமயத்தில் இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்கு உகந்த கிழமையாக இருக்குது இல்லையா, அப்போ அவருக்கு உரிய சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அதனால் எடுத்துக்கோங்க.
இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. இப்போது உங்கள் பேரில் இருக்கிற கடனாகட்டும், உங்கள் கணவர் பேரில் இருக்கிற கடனாகட்டும், எல்லாமே நீங்கணும் அப்படின்னு மனதார முருகப்பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் செவ்வாய் பகவானையும் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இப்போ அந்த சீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து எழுதியிருக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க. இந்த நம்பரை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இரவுகளை நீங்கள் சொல்லிட்டு தூங்குறதும் நல்லது தான். அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். 574 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 781 981 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 48 எப்படி காட்டியிருக்கணும் இதே மாதிரி அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. இது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பணவரவு அதிகரிக்கணும் இல்லையா, அதனால் உங்களுடைய இடது கை மணிக்கட்டில், அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிஸ்ட் பகுதியில் 897 அப்படிங்கிற பணவரவிற்குண்டான இந்த நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 கரு மிளகு தேவைப்படுது. இந்த மிளகுங்கிறது விஷத்தை முறிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9, அதனால் இதை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய உள்ளங்கையில் இந்த பேப்பரையும் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த 9 மிளகையும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களை விட்டு கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கின மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்கள். எல்லா கடனையும் அடைச்சாச்சு, கடன் அடைக்கிறதுக்கான பணமெல்லாம் கிடச்சி எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பொட்டலம் மாதிரி, ஒரு பேக்கெட் மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த 9 மிளகும் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ யார் பேரில் கடன் இருக்குது, அது உங்கள் கணவர் பேர்லேயே இருந்துச்சு அப்படின்னா அவர் தூங்கக்கூடிய அந்த தலகாணி உரைக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. இல்லைன்னா தலகாணிக்கு அடியிலையும் கூட வைக்கலாம். இப்போ உங்கள் பேரில் தான் கடன் இருக்குதுன்னா உங்களுடைய தலகாணிக்கு அடியிலையோ இல்லை தலகாணி உரைக்குள்ளேயோ வச்சுக்கலாம். இப்போ இரவு முழுவதும் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குங்க. மறுநாள் காலையிலேருந்து உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த மிளகு, இந்த பேப்பர், இது எத்தனை நாள் தலகாணி உரைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் இருக்கணும். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் புதன்கிழமைங்கும் போது நமக்கு 9வது நாளாக வருது. இந்த புதன்கிழமை நாளில் இப்போ உங்களுடைய கணவர் பிள்ளைக்குள்ளே தான் இது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டு அவரை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு அவருடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 7 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 7 முறை, கிளாக் வைஸில் 7 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 7 டைம்ஸ் தலையை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு கற்பூரம் வச்சு எரித்து சாம்பலாக்கிடுங்க. இந்த மிளகு முழுசாக எரியணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது. இது கற்பூரம் பட்ட உடனேயுமே சூடு தாங்காமல் ஒரு 2-3 மிளகு வெடிக்கும். இந்த மாதிரி வெடிச்சிச்சு அப்படின்னாவே போதும், கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பல மடங்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வர தொடங்கும். பண தடைகள் நீங்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பணம் உங்களை தேடி வரும். அதை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாகவே மீண்டு வர முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.